ஹலோ வீவர்ஸ். டுடே வந்து நம்ம மாலிகுலர் டாக்கிங் அப்படின்னா என்ன, அதை வந்து எப்படி ஃப்ரீயாக சாஃப்ட்வேர்லாம் பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம். ஸோ நான் மாலிகுலர் டாக்கிங்னா என்ன அப்படின்னு சிம்பிளாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். மாலிகுலர் டாக்கிங்கிறது ஒரு லிகாண்ட் அப்புறம் புரோட்டீனுக்கு இடையிலே இருக்கிற அந்த பைண்டிங் எனர்ஜி, அது எவ்வளோ பைண்ட் ஆகுது அப்படின்றத பார்க்கறது தான் அந்த மாலிகுலர் டாக்கிங் சொல்லுவாங்க. ஸோ அந்த லிகாண்டுங்கிறது வந்து ஒரு பயோ மாலிகுலாக இருக்கலாம், ஒரு காம்பவுண்டாக இருக்கலாம், ஒரு பைட்டோகெமிக்கல் அந்த அந்த கெமிக்கலாக இருக்கலாம். ஸோ புரோட்டீனுங்கிறது ஒரு ரிசப்டார், அதாவது நம்ம டிசீஸோட ஒரு புரோட்டீன். ஸோ இந்த டிசீஸ் புரோட்டீனில் போயிட்டு நம்மளோட ட்ரக்கு அட்டாச் ஆகுதா பைண்ட் ஆகுதா அப்படின்னு பார்க்குறது தான் இந்த மாலிகுலர் டாக்கிங். ஸோ இதுக்கு இது பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கிற ஒரு சாஃப்ட்வேர், ஃப்ரீயாக அவைலபிளாக இருக்கிற ஒரு சாஃப்ட்வேர் தான் ஸ்விஸ்டாக். அந்த ஸ்விஸ்டாக் வந்து நம்ம இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இதுதான் ஸ்விஸ்டாக் வெப்சைட். இந்த ஸ்விஸ்டாக் வெப்சைட் போயிட்டு நீங்கள் டாக்கிங் வித் ஆட்டோடாக் வீணா அப்படின்னு செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதில் தான் நம்ம வந்து லிகாண்ட் அப்புறம் நம்மளோட டார்கெட், அதாவது நம்மளுடைய புரோட்டீன், அதை வந்து நம்ம அதோட ஐடிஸ் போட்டு நம்ம வந்து டாக் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கலாம். இப்போ நான் பர்டிகுலராக ஒரு பிளான்ட் எடுத்து பண்ணுறேன்னா என்ன மாதிரி நான் எந்த காம்பவுண்டை சூஸ் பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு டவுட் இருக்கும். ஸோ அதுக்கு தான் அந்த IMPPAT அப்படின்ற ஒரு இந்தியன் மெடிசன் பிளான்ட் டேட்டா பேஸ் இருக்குது. ஸோ இதில் வந்து நீங்கள் பைட்டோகெமிக்கல் ஒரு பிளான்ட்டோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் இதில் எடுத்து பார்த்துக்கலாம். ஸோ இதுதான் அதோட வெப்சைட்டோட இன்டர்ஃபேஸ். ஸோ இது உள்ள நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா கீழே வந்தீங்கன்னா பைட்டோகெமிக்கல் அசோசியேஷன் அப்படின்ற ஒரு ஒரு இது இருக்கும். ஸோ இதில் வந்து நீங்கள் சூஸ் அன் இந்தியன் பிளான்ட் அப்படின்னு இருக்கும். இப்போ உங்களுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு இந்தியன் பிளான்ட் நீங்கள் எடுக்க போகிறீங்க, அதில் நான் டாக்கிங் பண்ண போகிறேன் அப்படின்னா இதில் வந்து எல்லா டேட்டாஸுமே இருக்கும். இப்போ புதுசாக வந்த பிளான்ட் டேட்டாஸ் மட்டும் தான் இருக்காது. ஸோ நார்மலாக மோஸ்ட் ஆஃப் த டேட்டாஸ் இதில் இருக்கும். ஸோ நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காண்டி ஒரு ஒரு பிளான்ட் எடுத்து நான் காமிக்கிறேன். ஸோ நான் வந்து ஆலோவேரா எடுக்கிறேன். ஆலோவேரா எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு பிளான்ட்டு. ஸோ அதிகமாக யூஸ் பண்ணுற ஒரு பிளான்ட்டு. ஸோ இந்த பிளான்ட்டோட டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்துருச்சு. கீழே வந்தீங்கன்னா ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா பைட்டோகெமிக்கல் நேம், இந்த பிளான்ட்ல என்னென்ன பைட்டோகெமிக்கல் இருக்குது அப்படின்றது டீட்டெயில்ஸ்லாம் வந்துருச்சு. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆந்திரோக்வினோன் இதெல்லாம் மேஜரான பைட்டோகெமிக்கல்ஸ் ஆலோவேரால இருக்கிறது. ஸோ இதுலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா 71 என்ட்ரிஸ், அதாவது 71 மேஜரான ஒரு பைட்டோகெமிக்கல்ஸே இருக்குது அப்படின்னு இதில் காட்டுது. பட் ஆனால் நம்ம டாக்கிங் பண்ணுறப்போ இவ்வளோதையும் எப்படி நம்ம பண்ணுறது, அது பண்ண முடியாது. ஸோ இதை வந்து இதில் இத்தனை பைட்டோகெமிக்கலில் இருக்கிறது மேஜரான ஒரு 5 இல்லை 10 எடுத்து நம்ம வந்து பர்டிகுலராக ஒரு ஆக்டிவிட்டிக்கு நம்ம பண்ணி பார்க்கணும். ஸோ உங்களுக்கு நான் சின்னதாக ஒரு சிட்ரிக் ஆசிடை மட்டும் நான் எடுத்துக்கிறேன். சிட்ரிக் ஆஸ் ஆர் ஆந்த்ரோகுயின் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஆந்த்ரோகுயின் வந்து ஒரு பைட்டோகெமிக்கல். கீழே வந்து டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும். வந்து ஸ்மைல்ஸ் அப்படின்றது, இதை வச்சு தான் நம்ம டாக்கிங் பண்ண போகிறோம். அப்புறம் இந்த கெமிக்கல் ஐடி, அதோட ஃபங்க்ஷனல் குரூப் என்னென்ன அப்படின்னு டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும். ஸோ ஒரு பிளான்ட்லேருந்து நீங்கள் பண்ண போகிறீங்கன்னா இந்த இதோட டீட்டெயில்ஸ் எடுத்து தான் நீங்கள் வந்து டாக் பண்ணி பார்க்கணும். ஸோ எனக்கு பிளான்ட்டு இல்லை, நான் ஒரு பர்டிகுலராக ஒரு பயோக்டிக் காம்பவுண்ட் எடுக்க போகிறேன் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த பப்கம் அப்படின்ற ஒரு டேட்டா பேஸ், பப்கம் அப்படின்ற ஒரு டேட்டா பேஸ் நீங்கள் வேணும். இது நேஷனல் லைப்ரரி ஆஃப் மெடிசன் அவங்க ரன் பண்ணுற ஒரு டேட்டா பேஸ். இதில் போயிட்டு நீங்கள் இப்போ பர்டிகுலராக ஒரு ஐசோலேட்டட் காம்பவுண்டை வந்து நான் எடுத்து நான் டாக் பண்ணி பார்க்க போகிறேன் அப்படின்னா இந்த டேட்டா பேஸில் போயிட்டு நீங்கள் உங்களோட ஐசோலேட்டட் காம்பவுண்ட் ஏதாவது எடுக்கலாம். நான் எக்ஸாம்பிளுக்கு வந்து குர்குமின் அப்படின்னு போட்டிருக்கேன். ஸோ குர்குமின் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் மஞ்சள். அந்த மஞ்சளோட டீட்டெயில்ஸ் நான் இதை எடுக்க போகிறேன். ஸோ இதில் நீங்கள் உள்ளே போனீங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு வர்ற பெஸ்ட் மேட்ச் அப்படின்ற இந்த இதில் கிளிக் பண்ணி உள்ளே போய்க்கோங்க. ஸோ இந்த குர்குமினோட எல்லா டீட்டெயில்ஸுமே வந்துருச்சு. 2D ஸ்ட்ரக்சர், 3D ஸ்ட்ரக்சர் எல்லாமே வந்துருச்சு. கீழே வந்தீங்கன்னா ஸ்மைல்ஸ் அப்படின்னு இருக்கும். இதை வச்சு தான் நம்ம டாக் பண்ண போகிறோம். ஸோ அது இதோட ஃபார்முலா, அப்புறம் ஐடிஸ், கெமிக்கல் டேட்டா பேஸோட ஐடிஸ், இந்த மாதிரி நிறையா இருக்குது. ஸோ அப்படின்னு கீழே வந்தீங்கன்னா கெமிக்கல் அண்ட் ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ இதில் நீங்கள் முக்கியமாக நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது. அந்த டோபாலஜிக்கல் போலார் சர்ஃபேஸ் ஏரியா அப்படின்னு ஒரு பாயிண்ட். இதில் வந்து என்னன்னா, இப்போ நீங்கள் பர்டிகுலராக நியூராலஜிக்கல் டிசார்டர்ஸ், பிரெயின் ரிசர்ச் அந்த மாதிரி பண்ண போறீங்கன்னா இந்த டோபாலஜிக்கல் போலார் சர்ஃபேஸ் ஏரியா, TPSA அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இந்த வேல்யூ வந்து நீங்கள் நோட் பண்ணணும். ஸோ இது லெஸ் தென் 140 கீழே அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா உங்களோட ட்ரக் வந்து பிளட் பெயின் பேரியரை கிராஸ் பண்ணும். ஸோ நியூரலாஜிக்கலில் ஆக்ஷன் இருக்கும் அப்படின்னு ஒரு அனலைசிஸ் சொல்லுவாங்க. ஸோ இது வந்து நம்மளோட காம்பவுண்ட் குர்குமின் எக்ஸாம்பிளுக்கு எடுத்திருக்கேன். 93.1 ஆம்ஸ்டாங் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு நல்ல சாய்ஸ் ஃபார் நியூரலாஜிக்கல் டிசார்டர்ஸ்.
ஸோ இதோட நம்ம ஸ்மைல்ஸை வந்து காப்பி பண்ணிக்க போகிறோம். இந்த ஸ்மைல்ஸுங்கிறது என்ன அப்படின்னா, எவ்ரி காம்பவுண்டு எல்லாத்துக்குமே வந்து ஃபைட்டோகெமிஸ்ட்க்குமே ஒரு ஐடென்டிஃபிகேஷன் இன்புட் நம்பர் மாதிரி கொடுப்பாங்க. இந்த ஸ்மைல்ஸ் வச்சு தான் எல்லா அனலைசிஸுமே பண்ணுவாங்க. ஸோ இந்த ஸ்மைல்ஸை நான் வந்து காப்பி பண்ணிக்க போகிறேன். லிகாண்டு இது நீங்கள் நேராக போயிட்டு சப்மிட் த லிகாண்ட் அப்படின்றது அதில் போயிட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு ப்ரிப்பேர் லிகாண்ட் அப்படின்னு கொடுத்துருங்க. ஸோ இது ப்ரிப்பேர் ஆகட்டும். நம்ம வந்து இப்போதைக்கு போயிட்டு ப்ரோட்டீன் அப்படின்றத பார்த்துருவோம். ஸோ இது வந்து ஆர்சிஎஸ்பி அப்படி ப்ரோட்டீன் டேட்டா பேங்க். இதில் வந்து நீங்கள் வேர்ல்டில் இருக்கிற டிசீஸோட எல்லா ப்ரோட்டீன்ஸ் ரிசப்டார்ஸ் எல்லாமே இதில் நீங்கள் வந்து ஜீன்ஸ் எல்லாமே நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு வந்து ஆன்டி அல்சைமர் ரிசர்ச் பண்ண போகிறேன், அதோட ப்ரோட்டீன் என்னன்னு தெரியல அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு கண்டுபிடிக்கிறதுக்கான 2 வழிகள் இருக்குது. இப்போ நார்மலாக நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி கூட பார்க்கலாம். ஜீன் ப்ரோட்டீன் ரெஸ்பான்சிபிள் ஆன்டி டிசீஸ் அந்த மாதிரி சர்ச் பண்ணி பார்க்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் ஆர்டிகல் சைடு போகலாம். ஆர்டிகல் சைடு போய் பார்க்குறது நல்லது. ஸோ நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காண்டி ஒரு ரிசர்ச் ஆர்டிகல் வச்சுருக்கேன். அந்த ரிசர்ச் ஆர்டிக்கலை வந்து நியூ பைப்பிரிடோன் அப்படின்ற ஒரு காம்பவுண்டை வச்சு ஆன்டி அல்சைமர் ஆக்டிவிட்டி மாலிகுலர் டாக்கிங் பண்ணி பார்த்துருக்காங்க. ஸோ இந்த ஆர்டிக்கலில் அவங்க என்ன ப்ரோட்டீன் எடுத்தாங்களோ அதையும் நம்ம எடுத்துக்கணும். ஸோ இதில் 1DRF அப்படின்ற ஒரு ப்ரோட்டீன் எடுத்திருக்காங்க. ஸோ இந்த ப்ரோட்டீனே நம்ம வச்சு டாக் பண்ணி பார்ப்போம். இதை அந்த ஆர்சிபிஎஸ் பிடிபி டேட்டாபேஸில் போயிட்டு பேஸ்ட் பண்ணுங்கள் இந்த ஐடியை. இந்த 1DRF அப்படிங்கிறது வந்து ஒரு ஆன்டி அல்சைமர் அதாவது அல்சைமர் டிசீஸ்க்குள்ள ஒரு ப்ரோட்டீன். ஸோ இது சர்ச் பண்ணோடனே ஃபர்ஸ்ட் வந்துச்சு பாருங்க. இது வந்து என்ன ப்ரோட்டீன்னா ஹியூமன் டைஹைட்ரோஃபோலேட் ரிடக்டேஸ் இன்ஹிபிட்டார். இது வந்து நம்ம ஆன்டி அல்சைமர் கிளாசிஃபிகேஷனில் படிச்சிருப்போம். ஸோ அந்த ப்ரோட்டீன் தான் இது. ஸோ இதோட ஐடியை நம்ம காப்பி பண்ணிக்க போகிறோம். இந்த ஐடி தான் ப்ரோட்டீன் டேட்டா பேங்கோட ஐடி. ஸோ இதை போயிட்டு நம்ம ஸ்விஸ்டாக்கில் போயிட்டு சப்மிட் டார்கெட், அதாவது நம்ம வந்து டார்கெட்டுங்கிறது இது தானே, ப்ரோட்டீன் தானே, எந்த டிசீஸோ அதை நான் டார்கெட் பண்ணுறோம். ஸோ அதில் போயிட்டு நம்ம காப்பி பண்ண போகிறோம். பேஸ்ட் பண்ண போகிறோம். பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் இதில் வந்துட்டு உங்களுக்கு என்ன இப்போ டைஹைட்ரோஃபோலேட்ஸ்லேயே நிறையா இருக்கும். ஸோ ஏபின்னு இருக்கும். ஸோ நீங்கள் வந்து செலக்ட் ஆள் கொடுத்துக்கோங்க. ஹெட்டிரோ ஆட்டம்ஸ் சேஞ்ச் ஆட்டம்ஸ் இருக்கும். நமக்கு வந்து இந்த இது வந்து நன் கொடுத்துப்போம். ஸோ கீழே கொடுத்துட்டு ப்ரிப்பேர் டார்கெட் கொடுத்துரும். இந்த சூஸ் சேஞ்ச் டு கீப் அப்படின்றது வந்து பர்டிகுலராக எந்த வந்து செயினை வந்து நீங்கள் வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, அதுதான் அந்த இது. ஸோ ஹெட்டிரோ ஆட்டம்ஸ் எது வேணுமா அப்படின்னா இப்போதைக்கு வேணான்னு கொடுத்துக்கலாம். உங்களுக்கு வேணும்னா கூட நீங்கள் கொடுத்துக்கலாம், அது பிரச்சனை இல்லை. ஸோ கீழே வந்து நம்மளுடைய ப்ரோட்டீன் அப்புறம் லிகாண்ட் அது வந்து இருக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், இது ப்ரோட்டீன் அப்புறம் லிகாண்ட். இந்த பாக்ஸ் மாதிரி இருக்குல்ல, இது வந்துட்டு இதுதான் இந்த டாக்கிங் பண்ணுறதுக்கான ஒரு மெத்தட் மாதிரி சொல்லுவாங்க. இப்போ நார்மலாக பிளைண்ட் டாக்கிங் அப்படின்னா இந்த பாக்ஸை வச்சு ஃபுல்லாமே கவர் பண்ணி டாக் பண்ணி பார்ப்பாங்க. இல்லை நார்மல் டாக்கிங் அப்படின்னா பர்டிகுலராக எந்த இடத்துல அது பைண்ட் ஆகுது அப்படின்னு பார்த்து அதை வச்சு டாக் பண்ணி பார்ப்பாங்க. ஸோ இது வந்து நார்மலாக நீங்கள் 20 கிட்ட வச்சுக்கோங்க. இதுவே நார்மலாக நல்ல சைஸில் தான் இருக்குது. இதில் நீங்கள் பாக்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் இல்லை சைஸை குறைக்கணும் அப்படின்னா இந்த இதில் நீங்கள் பண்ணிக்கலாம். அப்புறம் கீழே வந்து சாம்பிளிங்கோட செக் பாராமீட்டர், இது எப்பவுமே 4ல் இருந்தாலே போதுமானது தான், போதுமான அளவு. ஸோ இதில் வந்து நான் இது வந்து ஆப்ஷனல் தான். உங்களோட மெயில் ஐடி கொடுக்கணும்னா நீங்கள் கொடுத்துக்கலாம், இல்லைன்னா கூட விட்டுடலாம். ஸோ என்னோட மெயில் ஐடி நான் கொடுத்துக்கிறேன். ஸோ அப்புறம் ஏதாவது ஒன்று குர்குமின், நம்ம பண்ணுற ஸ்டடி வந்து குர்குமின்னால குர்குமின் அப்படின்னு நான் டிசைட் பண்ணிக்கிறேன். ஸோ எல்லாமே ப்ரிப்பேர் ஆயிடுச்சு. நம்ம வந்து டாக்கிங்குமே பண்ணிட்டோம், ப்ரிப்பேர் பண்ணிட்டோம், லிகாண்ட் ப்ரோட்டீன் ரெண்டுமே ப்ரிப்பேர் பண்ணிட்டோம். ஸோ எல்லாமே ப்ரிப்பேர் ஆயிடுச்சு. பாராமீட்டர் செக் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து ஸ்டார்ட் டாக்கிங் கொடுத்துரும். ஸோ டாக்கிங் ஆகிட்டு இருக்கு. இது 1 or 2 மினிட்ஸ்க்குள்ள அந்த டாக்கிங் எனர்ஜி நமக்கு பைண்டிங் எனர்ஜி வந்துடும். ஸ்விஸ்டாக் மாதிரி இன்னும் நிறைய சாஃப்ட்வேர்ஸ் இருக்கு, ஃப்ரீயா இருக்கு. பிராங் வெப் அப்படின்ற ஒரு சாஃப்ட்வேர் இருக்கு.
அப்புறம் ஆட்டோடாக் வீணா இருக்கு. அதுவுமே ஒரு சாஃப்ட்வேர். ஆனா அது வந்து ஆ நெறைய வேலை இருக்கும். இதோட நெறைய ஸ்டெப்ஸ் இருக்கும். ஸ்விஸ்டாக்ங்கிறது நமக்கு ஈஸியான ஒரு வெப்சைட் கூட. அப்புறம் பிராங் வெப்ங்கிறது ஒரு ஈஸியான வெப்சைட். அது ஈஸியா நீங்க ஸ்மைல்ஸ போட்டே நீங்க வந்து ஈஸியா டாக் பண்ணிடலாம். ஆட்டோடாக் வீணா வந்து நல்லா இருக்கும். இத விட இன்னும் உங்களுக்கு அக்யூரேசியா வேணும் அப்டின்னா, அக்யூரேசி வேணும் அப்டின்னா ஆட்டோடாக் வீணா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்விஸ்டாக்குமே ஒரு நல்ல சாஃப்ட்வேர் தான். ஸோ 70% ஆயிருச்சு. ஓகே 100% ஆயிடுச்சு. உங்களுடைய டேட்டா கனெக்ஷன் ஸ்பீடா இருந்தா இது உடனே ஆயிரும். இல்லன்னா கொஞ்சம் லேட் ஆகும். இதுல உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸுமே வந்துரும். நீங்க மெயில் ஐடி குடுத்தீங்கன்னா கூட உங்க மெயிலுக்கு வந்து டாக்கிங்கோட ரிசல்ட் வந்து உங்களுக்கு அனுப்பி விட்டுருவாங்க. ஸோ மெயில் ஐடி குடுத்து பண்ணுங்க. அதான் நல்லாருக்கும். ஸோ இதான் வந்து டாக்கிங்கோட ரிசல்ட். கீழ வந்து பார்த்தீங்கன்னா, உங்க டாக்கிங்கோட ரிசல்ட் குடுத்துருப்பாங்க. ஸோ இதான் ரிசல்ட். நம்மளுடைய குர்க்குமின் காம்பவுண்ட் வந்து ஒரு சூப்பரான ஒரு ரிசல்ட்ட குடுத்திருக்கு. -7.86 அந்த ரிசல்ட் குடுத்திருக்கு. இதுல இந்த மாடல்ஸ்ங்கிறது வந்து நம்ம நம்ம எத்தன நம்பர் மாடல்ஸ் வேணுமோ அத நம்ம எடுத்துக்கலாம். ஆனா ஃபர்ஸ்ட் வர்றத எடுங்க. அதான் நல்லாருக்கும். ஸோ -7.8ங்கிறது ஒரு நல்ல ஒரு டாக்கிங் ஸ்கோர். -7 6 அக்செப்டபிள் தான். அதுக்கு கீழ போனா டாக்கிங் ஸ்கோர் வந்து ரொம்ப லோ தான். ஸோ 7 டூ 9 ஆர் 10 அதுக்குள்ள இருக்கிற அந்த ஸ்கோர் வந்து ரொம்பவே ஒரு நல்ல டாக்கிங் ஸ்கோர்ன்னு சொல்லலாம். ஸோ இது மூலியமா நம்ம என்ன சொல்றோம்னா, நம்ம குர்குமின் காம்பவுண்டுக்கு வந்து ஆன்டி அல்சைமர் ஆக்டிவிட்டி இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். ஸோ டாக்கிங் ஸ்கோர் வந்து -7.86 இருக்கனால டாக்கிங் ஸ்கோர் நல்ல ஒரு டாக்கிங் ஸ்கோர். ஸோ இதுக்கு வந்து ஆன்டி அல்சைமர் ஆக்டிவிட்டி இருக்கலாம். கன்ஃபார்ம் இருக்கலாம். ஒரு 60% 70% இருக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம மாலிகுலர் டைனமிக் ஸ்டடீஸ்ல வந்து அத வந்து 200 நானோ செகண்ட்ஸ்க்கு மேல அந்த பைண்டிங் வந்து இருக்கா அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணீங்கன்னா, நம்மளோட காம்பவுண்ட் வந்து இன்னுமே வந்து நம்ம வந்து ப்ரூஃபா நம்ம சொல்லலாம். இதுக்கு வந்து ஆன்டி அல்சைமர் ஆக்டிவிட்டி இருக்கு அப்படின்னு. ஸோ இப்போதைக்கு இந்த வந்த அந்த ஸ்கோர் வந்து நல்ல ஸ்கோர். இத வச்சு நம்ம லீடா நம்ம அடுத்த இன்விட்ரோ ஸ்டடீஸ்லாம் நம்ம பண்ணிக்கலாம். ஸோ தேங்க் யூ. இதுதான் மாலிகுலர் டாக்கிங். ஸோ உங்களுக்கு எது டவுட்ஸ்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் மாலிகுலர் இன்சிலிக்கோ வீடியோஸ் அதோட ட்ரக் டிசைன் இதெல்லாம் நெக்ஸ்ட் வீடியோல அப்லோட் பண்றேன். தேங்க் யூ.